ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சமச்சீர் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் 1.27 பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 459684 பை லாங் டிவிஷன் மெத்தட். ஸ்கொயர் ரூட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ நம்ம 25க்கு ஸ்கொயர் ரூட்னா எப்படி எடுப்பீங்க? 5 × 5 2 5 மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்னது வரும்? 25 வரும். இப்போ 25க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 5 இந்த மாதிரி எடுப்பீங்க. ஆனால் இதில் உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது. இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது லாங் டிவிஷன் மெத்தட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் தெரியணும். 1 ஸ்கொயர்லேருந்து அட்லீஸ்ட் 1 × 1 என்னது 1. இதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்கொயர் வரையாவது நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். வச்சுருந்தா அந்த சம்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். 2 ஸ்கொயர் அப்போ என்ன வரும்? 2 × 2 4. நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் 3 × 3 3 3s are 9. அடுத்து 4 ஸ்கொயர் 4 × 4 16. அடுத்து 5 ஸ்கொயர் 5 × 5 25. நெக்ஸ்ட்டு 6 ஸ்கொயர் 6 × 6 36. இந்த மாதிரி அப் டு 10 ஸ்கொயர் வர 10 ஸ்கொயர் வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 100 வர நல்லா ஈஸியாக மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த சம் செஞ்சிடலாம். இதை வச்சு தான் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னது இருக்குன்னா, கொடுத்துருக்க நம்பரை டிவிஷன் மெத்தடில் உள்ளே போட்டுக்கோங்க. 459684. அதை லாஸ்ட்டில் இருந்து 2 நம்பராக பிரித்து எழுதணும். லாஸ்ட்டில் இருந்து முதல்ல 84 பிரிச்சுக்கோங்க. அடுத்து 96, அடுத்து 45. இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 45 இந்த ஸ்கொயரில் பார்க்கணும். 45 எங்கே இருக்குது? 7 ஸ்கொயர் வந்து 49. அப்போ 45 இல்லை, அதனால் 45க்கு முன்னாடி என்னது வருதுன்னா 36 தான் வருது. அப்போ எத்தனைனா 6 6 are 36. அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா மேலே 6 இங்கேயும் 6 6 are 36ன்னு எழுதிக்கிடணும். இதை எழுதி வச்சுக்கோங்க. நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 45ல் 6 6 are 36 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம எப்போதும் மாதிரி டிவிஷனில் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். இப்போ 45லேருந்து 36 போனால் என்னது 9. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன செய்யணுன்னா, இந்த மேலே எழுதியிருக்கிற இந்த 6 வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 2s are 12. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் புரியுதா? மேலே எழுதியிருக்கிற 6 வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடில் போடணும். அப்போ 12. 6 2s are 12. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மைனஸ் பண்ணி 9. நெக்ஸ்ட்டு நம்ம டிவிஷனில் 1 1 நம்பராக தான் கீழே எழுதுவோம். இதில் வந்து 2 2 நம்பராக நம்ம கீழே இறக்கணும். அப்போ 96 அப்படியே இறக்கிக்கோங்க. அப்போ 996 996 இருக்கா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே எழுதியிருக்கிற 12 அதை அப்படியே எழுதிட்டு, இப்போ 12 பக்கத்தில் ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து இப்போது 6 எடுத்துக்கிறேன். அதே சேம் நம்பரை போட்டு மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த இது வருதான்னு பார்க்கணும். 996க்கு உள்ளேயோ 996 வரலாம். சரி, செக் பண்ணி பாருங்கள். 6 6 are 36, பேலன்ஸ் 3, 2 6 are 12, 12 + 3 15க்கு 5, பேலன்ஸ் 1, 1666 + 1 7. இப்போ 756 வருது. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்பர் ட்ரை பண்ணலாம். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். 7 போட்டிங்கன்னா 7 7s are 49, 4 7 2s are 14, 8 + 4 18, பேலன்ஸ் 1, 1 7 is 7 +1 8. அப்போ 889. இதுவே நெக்ஸ்ட்டு 8 போட்டிங்கன்னா
இதை விட அதிகமாக உங்களுக்கு 900 அதிகமாக போயிடும். அதனால் இப்போது 7 போடுறேன். மேலேயும் 7 போடணும், இங்கே சைடில் 12க்கு பக்கத்துலேயும் 7 போடணும். அப்போ 7 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வந்துச்சு 889. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். 6ல் 9 போகுமா, போகாது. அப்போ 16 ஒன்று கடன் கொடுத்தா 16, இதில் 8 இருக்கும். 16ல் 9 போச்சுன்னா 7, 8ல் 8 போச்சுன்னா 0, 9ல் 8 போச்சுன்னா 1. அப்போ 107 இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடில் எப்படி எழுதணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணுமா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 67ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். இந்த 67, அப்போ 67ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 2s are 14, பேலன்ஸ் 1, 6 2s are 12 + 1 13. அப்போ 134. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பும் இதே மாதிரி நம்ம செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். அப்போ 134 பக்கத்தில் ஒரு நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த நம்பர் வரணும். இப்போ இங்கே 8 போட்டிருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் 8 போட்டு பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்தா தான் இது வரும். 8 8s are 64, 6 பேலன்ஸ், 4 8s are 32 + 6 38, பேலன்ஸ் 3, 3 8s are 24 + 3 27, 18 is 8 + 2 10. ஆன்சர் உங்களுக்கு வந்துருச்சா 10784. அவ்வளோதான். இது என்ன போட்டிங்க 8, அதை மேலேயும் போடணும், இந்த சைட்லையும் போடணும். நிறைய பேர் இந்த மேலே போடாமல் இந்த சைடில் மட்டும் போடுவேன். அப்படி பண்ணக்கூடாது. மேலேயும் 8 போடணும், அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதையும் 8 போடணும். அவ்வளோதான். ஆன்சர் என்ன வந்தது 10784. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். அப்போது நீங்கள் இந்த பெரிய நம்பருக்கு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 678. இதை நீங்கள் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த நம்பர் வரும். இது எவ்வளோ பெரிய மெத்தடு, நம்ம சிம்பிளாக இதை முடித்தாச்சு. அதுதான் லாங் டிவிஷன் மெத்தடு. இப்படி தான் பண்ணணும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.